தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. விழிக்கித்துணை திருமலிமா பாதங்கள் மேன்மை குன்றா மொழிக்கித்துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வலிக்குத்துணை அவன் பன்னீர்தோளும் பயந்த தனி வலிக்குத்துணை செங்கோடன் மயூரரும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த கோயிலுக்கு போனோன்னா இந்த காட்டை தாண்டி தான் போனோம். காரை தாண்டினோடனே சொத்துக்கை சேர்த்து வளையணும். வளைஞ்சி நேராக போனோம். அப்புறம் தென்னை மரங்க வரும். கடைசி தென்னை மரம் போனோடனே பிச்சுக்காய் சேர்த்து வளைஞ்சி அங்கே வளைஞ்சவுடனே அந்த மரம் தெரியும். அப்புறம் அங்கே போனோடனே உங்களுக்கு அந்த அடியாரெலாம் வச்சுருப்பாங்க. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. விழிக்கித்துணை திருமலிமா பாதங்கள் மேன்மை குன்றா மொழிக்கித்துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த வலிக்குத்துணை அவன் பன்னீர்தோளும் பயந்த தனி வலிக்குத்துணை செங்கோடன் மயூரரும். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இருக்கிறது மலேசியாவில் சுங்கைசிப்புள்ள பேராக்கில் சுங்கைசிப்புத்தோட்ட ஸ்ரீ மகா மலைக்குகை சிவசண்முகர் சுவாமி ஆலயம். இந்த ஆலயத்தோட பிரதான கடவுள் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் சுயம்பே வடிவானவர். மலக்களிலே இயற்கையா சுயம்பா தோன்றியவர். முருகப்பெருமான் மயின் முதுகின் மேலே 6 சிறு சிறு குன்றுகளாக வீற்றிருப்பார். முருகப்பெருமானுக்கு தமிழ்நாட்டில் 6 படை வீடுகள். சுவாமி 5 படை மலை மேலையும் திருச்செந்தூர் கடல் வீடுனால எல்லாம் அல்ல முருகப்பெருமான் இங்கு 6 விக்கிரகத்துல ஒரு விக்கிரகத்துக்கு வியர்க்கும். அந்த வியர்வை சண்முக தீர்த்தம்னு பக்தர்களுக்கு தரப்படுகிறது. நமது ஆலயத்துல பரிவாரத்துல அண்ணாமலை ஈஸ்வர பெருமான், உண்ணாமலை அம்பிகாய், விநாயகர், துர்கா, இப்படி பல பரிவார தெய்வங்கள் இருக்கு. நமது ஆலயம் உருவான வரலாறு எத்தனையோ கற்பகோடி 1000 வருஷங்களுக்கு முன்ன அகத்தீச பெருமான் இங்கு வந்து தவம் செய்த தலம். மலேசியாவிலேயே அகத்தியருக்கு ஜீவசமாதி இருக்கிற ஒரு தலம் நமது ஆலயம். சுவாமி இங்கு ஆத்மபூர்வமா சமாதி ஆயிருக்காரு. ஜோதிமயம்மா இங்கே இருக்காரு. சுவாமிகள் வழிபாடு பண்ணி சுவாமிகள் தவத்துக்கு மகிழ்ந்து முருகபெருமான் காட்சி கொடுத்த இடம் நமது ஆலயம். அகத்தீசரை தொடர்ந்து பல சித்தர்கள் இங்கிருந்து தவம் செய்திருக்காங்க.
சித்திர காலத்துக்கு அப்புறம் இந்த ஆலயம் சித்தர்கள்கிட்டேருந்து சன்னியாசிகளுக்கு ஒப்படைக்கப்படும். அன்று முதல் இன்று வரை இந்த ஆலயத்தை சன்னியாசிகள் பராமரிச்சுட்டு வராங்க. நமது ஆலயத்துல இன்னமும் சித்தர்கள் தவம் செய்து கொண்டு தான் இருக்காங்க. அதுக்கான நிறைய பொக்கிஷமான விஷயங்கள் இங்கு பாதுகாத்துக்கிட்டு வருது. நம்ம ஆலயத்துல விசேஷமான பெரிய விஷயம் முருகப்பெருமான். இங்கு முருகப்பெருமான் சுயம்பா பஞ்சலிங்கத்துக்கு பூஜை பண்ணியிருக்கார். அந்த சுயம்பு பஞ்சலிங்கத்தை பொதுமக்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் சிவராத்திரி மட்டுமே தரிசனத்துக்காக தரப்படுது. மற்ற நாட்கள் மக்கள் அனுமதி இல்லை.
பெரிய பொக்கிஷமானது. ஆலயத்தோட சிறப்பு சிவத்தீர்த்தம். நமது ஆலயத்தில் விசேஷமான சிவத்தீர்த்தம். இந்த சிவத்தீர்த்தம் சகல ரோகங்களையும் நிவாரணம் பண்ணும். பெருமான் பரிபூர்ணமா இருந்து பக்தர்களுக்கு இங்கு அருள் செய்து கொண்டிருக்கார். பெரிய பொக்கிஷம். பக்தர்கள் திரளாக வந்து முருகப்பெருமானின் திருவருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இரவா போற்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இரவா போற்றி. நமது ஆலயத்தின் திருவிழா, வருடேந்திர திருவிழா திருக்கார்த்திகை. மலேசியால திருவண்ணாமலையாய் இந்த மலையை பாவித்து இங்கு பரணி ஜோதி தீப தரிசனம் தரப்படுது. வருடம் திருக்கார்த்திகை முதல் நாள் பரணி ஜோதி தரிசனம். ஆலயத்தின் 10 நாள் பிரம்மோற்சவம், 2 நாள் ரத பிரகார பூஜைகள், பொன்னூஞ்சல், இடும்பு பூஜை நடைபெறுகிறது. பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ளலாம். வருகின்ற எதிர்வரும் 5ஆம் மாதம் 23ஆம் தேதி வைகாசி விசாகத்தை முன்னிட்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்மார ஹோமம் விசேஷமாக நடைபெற உள்ளது. பக்தர்கள் சத்ரு சம்மார ஹோம பூஜையிலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயம் பேராக்கில் சுங்கை சீப்புல் மாவட்டத்தில் சுங்கை சீப்புட் கிராமம் தோட்டம் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான தோட்டத்தில் நமது ஆலயம் எழுந்தருளப்பட்டது. நமது ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் சுங்கைசிப்பு தோட்டம் வழியாக உட்பகுதி வந்தோம்னா நம்ம ஆலயத்தை வந்தடையலாம். தோட்ட உட்பகுதி வந்தோடனே ஒரு மகா மாரியம்மன் ஆலயம் இருக்கும். அதை கடந்து ஒரு தமிழ் பள்ளி, வீத்தி சம்பந்தன் அவர்கள் பேரில் ஒரு தமிழ் பள்ளி இருக்கு. அதையும் கடந்து வந்தால் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், முனீஸ்வரன் கோயில். அதை கடந்து உட்பகுதி வரணும். உட்பகுதி இன்னொரு சிறு தோட்டம் இருக்கும். அதையும் கடந்து வந்தோம்னா தான் மலைக்குகை சிவசண்முகர் சுவாமி ஆலயத்தை வந்தடைவீர்கள். நமது ஆலயம், நமது சமயம், நம் சமய நெறிகளை பாதுகாப்போம். முடிந்த அளவுக்கு இந்து மக்கள் நம்ம கடவுளோட திருவுருவ படங்களை விளம்பர பொருளாகவோ அலங்கார பொருளாகவோ பயன்படுத்த வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாற்று மதத்தினர் யாரும் அவங்க கடவுள் படங்களை விளம்பர பொருளாகவோ அலங்கார பொருளாகவோ பயன்படுத்துவதில்லை. கடவுள் பரம்பொருளை பரம்பொருளாகவே பார்ப்போம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இரவா போற்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசினதை கேட்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி. தப்பு தவறாக பேசியிருந்தால், யார் மனதையும் புண்படுத்துகிற அளவுக்கு பேசியிருந்தால் எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாரும் மன்னிக்கணும். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இரவா போற்றி.